ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம சாப்டர் 4 ஜியோமெட்ரி ஃப்ரம் டெர்ம் 2 தான் பார்க்க போறோம். ஸோ டெர்ம் 2ல உள்ள ஜியோமெட்ரி சாப்டர் தான் பார்க்க போறோம். டெர்ம் 2. ஸோ போன தடவ நம்ம டெர்ம் 1ல ஒரு ஜியோமெட்ரி சாப்டர் பார்த்தோம். அதுல இதெல்லாம் கத்துக்கிட்டோம். ஸோ டெர்ம் 1 ஜியோமெட்ரி சாப்டர்ல நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டோம். பேசிக்கா அதுல லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னலாம் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். லைன் செக்மெண்ட்ஸ், ரேஸ் பத்தி பார்த்தோம். ஆங்கிள் டைப்ஸ் பத்தி பார்த்தோம். அப்புறம் எப்படி ரூலர் யூஸ் பண்ணணும், ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் டு ஐடென்டிஃபை parallel and intersecting lines பத்தி பார்த்தோம். அப்புறம் டு ஐடென்டிஃபை pairs of complementary and supplementary angles, டு நோ அபவுட் collinear points and point of concurrency. ஸோ இது எல்லாமே நம்ம டேர்ம் 1 ஜியோமெட்ரி சாப்டர்ல பார்த்தோம். ஸோ இதை நான் மறுபடியும் எடுக்க போறது இல்ல. உங்களுக்கு இது சப்போஸ் தெரியலனா என் பிளேலிஸ்ட்ல இருக்கும். என் யூடியூப் சேனல்ல என் பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட் ஜியோமெட்ரி பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஜியோமெட்ரின்னு ஹெட்டிங் போட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஜியோமெட்ரின்னு ஹெட்டிங் போட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதை நீங்க பாத்துக்கலாம். பிளேலிஸ்ட். ஓகேவா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டர் வந்துடலாம். ஸோ இதை அழிச்சிடறேன், இது தேவையில்ல. ஸோ இதெல்லாம் போன டேர்ம்ல உள்ள சாப்டர் இது. ஸோ இந்த தடவை நம்ம இதான் பார்க்க போறோம். ஸோ இதுல லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இந்த சாப்டர் டேர்ம் 2ல சாப்டர் 4ஓட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ பேசிக்கா நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாசிஃபைங் ட்ரையாங்கிள்ஸ் தான், அவ்வளவுதான். ஸோ கிளாசிஃபையிங் ட்ரையாங்கிள்ஸ் இதை பத்தி நான் பார்க்க போறேன் இந்த என்டையர் சாப்டருமே. கிளாசிஃபையிங் ட்ரையாங்கிள்ஸ் அவ்வளவுதான். ஸோ ஃபுல்லா இந்த சாப்டர் ஃபுல்லா இதான் பார்க்க போறோம். கிளாசிஃபையிங் ட்ரையாங்கிள்ஸ் ஒரே வார்த்தையில சொன்னா இதான் பார்க்க போறோம். ஸோ அப்புறம் செகண்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, டு நோ த டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதான் செகண்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். செகண்ட் நம்ம டு அப்ஜெக்டிவ் என்னன்னா, டு நோ த டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, டு டிரா parallel and perpendicular lines using a set square. ஸோ இது மோஸ்ட்லி என்னால சொல்லித்தர முடியாது, ஏன்னா நான் வர்ச்சுவல் போர்டு யூஸ் பண்றேன். ஆனா நீங்க அது கூட நீங்க இது தானே நீங்க கத்துக்கலாம். இது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனா இதுக்கு செட் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்கேலே போதும். ஸ்கேல் இஸ் மோர் தென் எனஃப், செட் ஸ்கொயர் தேவையில்ல. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது தேவையில்ல. ஸோ ட்ரையாங்கிள்னா பேசிக்கா என்ன, அதை கொடுத்துருக்காம பாருங்களேன். க்ளோஸ்ட் ஃபிகர் ஃபார்ம்ட் பை 3 லைன் செக்மெண்ட்ஸ் இஸ் கால்டு ட்ரையாங்கிள். ஸோ பேசிக்கா ட்ரையாங்கிள்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்படி இருந்தாலே ட்ரையாங்கிள் தான், இதுவே ஒரு ட்ரையாங்கிள் தான். இது க்ளோஸ்ட் ஃபிகர் ஃபார்ம்ட் பை 3 லைன் செக்மெண்ட்ஸ். இது எல்லாமே லைன் செக்மெண்ட்ஸ் பேசிக்கா. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், இதுவும் ஒரு ட்ரையாங்கிள். இல்லை இப்படி இருந்தா கூட ட்ரையாங்கிள் தான், இப்படி இருந்தாலும் ட்ரையாங்கிள். பேசிக்கா க்ளோஸ்ட் ஃபிகர் ஃபார்ம்ட் பை 3 லைன் செக்மெண்ட்ஸ். இது ஒரு லைன் செக்மெண்ட், இது ஒரு லைன் செக்மெண்ட், இது ஒரு லைன் செக்மெண்ட். அப்புறம் சப்போஸ் லெட்ஸ் சே இப்படி இருந்தாலும் ட்ரையாங்கிள் தான். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தான். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாமா இங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்கான ஆக்டிவிட்டியில, கிளாஸிஃபை த கிவன் ஷேப்ஸ் இன்டு ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் நான் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்னா என்ன பேசிக்கா, க்ளோஸ்ட் ஃபிகர் ஃபவுண்ட் பை 3 லைன் செக்மெண்ட்ஸ் இஸ் கால்டு ட்ரையாங்கிள். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபிகர்ஸ் எல்லாம் நம்ம ட்ரையாங்கிள்ஸ் மார்க் பண்ணலாம். அந்த மாதிரி இல்ல சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது க்ளோஸ்டே கிடையாது, இந்த மாதிரி ஃபிகர்ஸ்லாம் நான் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ நான் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம புள்ளி வச்சிடலாம், ட்ரையாங்கிள்ஸ்க்கு நம்ம ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் பண்ண போறோம். ஸோ இது ட்ரையாங்கிள், ஃபர்ஸ்ட் ஃபிகர் ட்ரையாங்கிள் தான், ஏன்னா க்ளோஸ்ட் ஃபிகர் ஃபவுண்ட் பை 3 லைன் செக்மெண்ட்ஸ். இதெல்லாம் லைன் செக்மெண்ட் தான். ஸோ இது ட்ரையாங்கிள், இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுவும் ட்ரையாங்கிள் தான். இது நான் ட்ரையாங்கிள், இதுவும் நான் ட்ரையாங்கிள், ஏன்னா இது க்ளோஸ்ட் ஃபிகரே கிடையாது. இது க்ளோஸ்ட் ஃபிகர் தான், ஆனா இது வந்து கர்வ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இந்த இடத்துல ஒரு லைன் இருந்துச்சுன்னா இது ட்ரையாங்கிள், ஆனா சின்ஸ் இட் ஹேஸ் அ கர்வ், இது நான் ட்ரையாங்கிள். ஸோ நான் ட்ரையாங்கிள்லாம் புள்ளி, ட்ரையாங்கிள் வரையணும். இதுவும் நான் ட்ரையாங்கிள், ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 லைன் செக்மெண்ட் இருக்கு. 1 2 3 4 லைன் செக்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுவும் நான் ட்ரையாங்கிள் தான். இது ட்ரையாங்கிள், பக்காவா ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா. 3 லைன் செக்மெண்ட் இருக்கு, க்ளோஸ்ட் ஃபிகர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரையாங்கிள். இதுவும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் தான், 3 லைன் செக்மெண்ட் இருக்கு, க்ளோஸ்ட் ஃபிகர், ட்ரையாங்கிள். இது நான் ட்ரையாங்கிள், இது பார்த்தாலே வேற மாதிரி இருக்கு ஏதோ. அட இங்க வேற எக்ஸ்ட்ரா ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு, 1 2 3 4 லைன் செக்மெண்ட். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ட்ரையாங்கிள், நான் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். இது வந்து க்ளோஸ்ட் ஃபிகர் தான், ஆனா இது எல்லாமே கர்வ். ஸோ இதுவும் ட்ரையாங்கிள் கிடையாது, இது எதுவுமே லைன் செக்மெண்டே கிடையாது. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கர்வ்ஸ், ஆல் கர்வ்ஸ். ஓகேவா? அப்புறம் ஃபைனலா 3 எக்ஸாம்பிள் இருக்கு, அதையும் 3 கொஸ்டின் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஸோ இது ட்ரையாங்கிள் தான். ஸோ ட்ரையாங்கிள்னா என்ன பண்ணணும்னா ட்ரையாங்கிள் வரையணும். இது ட்ரையாங்கிளா, ஏன்னா இது ஃபுல்லா 3 லைன் செக்மெண்ட்ஸ் ஃபார்மிங் க்ளோஸ்ட் ஃபிகர். இதுவும் அதே மாதிரி தான், 3 லைன் செக்மெண்ட்ஸ் ஃபார்மிங் க்ளோஸ்ட் ஃபிகர். இதுவும் அதே மாதிரி தான், 3 லைன் செக்மெண்ட்ஸ் ஃபார்மிங் க்ளோஸ்ட் ஃபிகர். அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் ட்ரையாங்கிள்ஸ், இதெல்லாம் நான் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு மொத்தம் எத்தனை ஃபிகர் இருக்கு மொத்தம்? 10 11 12 13. நம்ம 13 டயக்ராம்ல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 1 2 3 4 5 6 7 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ 7 ட்ரையாங்கிள்ஸ்
அண்ட் 7 + 6 நினைக்கிறேன். 6 நான் ட்ரையாங்கிள்ஸ் அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இந்த ஆக்டிவிட்டியோட ஆன்சர் தான். ஸோ இப்போ அடுத்து மூவ் ஆஃப் பண்ணலாம். அடுத்த ஸ்லைட் போகலாம். ஸோ பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்துடலாம் நம்ம. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்க் 3 points ABC on a paper such that they do not lie on a straight line. Join the line segments AB, BC and CA. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கான் பாருங்களேன். 3 பாயிண்ட் மார்க் பண்ணிட்டான். இப்போ நம்ம ஜாயின் பண்ண போறோம். இதை லைன் செக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்றேன், இதோட ஜாயின் பண்றேன், அப்புறம் இதையும் ஜாயின் பண்றேன், அவ்வளோதான். ஸோ இது பக்காவா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது இங்கேயும் அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை விட கொஞ்சம் ஷாபியா இருக்கு, பட் பரவாயில்ல, ரெண்டுமே நீட்டா தான் இருக்கு. இதுவும் நீட்டா தான் இருக்கு. ஸோ நம்ம இதுல என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். This forms a triangle ABC represented as triangle ABC or triangle BCA or triangle CAB. ஸோ அதான் பேசிக்கா நேமிங் ஸ்ட்ராட்டஜி. நேமிங் இப்படிதான் பண்ணுவோம் பேசிக்கா. ஸோ அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in triangle ABC the line segments AB, ஸோ அதை ஒழுங்கா எழுதுறேன், லைன் செக்மெண்ட்ஸ் ஏபி, பிசி அண்ட் சிஏ ஆர் கால் சைட்ஸ். ஸோ இதெல்லாம் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏபி ஒரு சைடு, பிசி ஒரு சைடு, சிஏ ஒரு சைடு. தீஸ் ஆர் கால் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். அண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆங்கிள் சி, இது ஆங்கிள் சிஏபி, இது ஆங்கிள் ஏன்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் ஏபிசி, ஆங்கிள் ஏபிசி, இது ஆங்கிள் பின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆங்கிள் பிசிஏ, இது வந்து ஆங்கிள் சி. ஸோ இதான் ஆங்கிள் ஏ, இது வந்து ஆங்கிள் ஏ, இதான் பேசிக் ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சி. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ 3 சைட்ஸ் சொல்லிட்டோம், இதே மாதிரி 3 ஆங்கிள்ஸ் சொல்லிட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம வெர்டெக்ஸ் பார்த்துடலாம். வெர்டெக்ஸ்னா என்ன டெஃபினேஷன் பேசிக்கா? ரீகேப்பே தேவையில்ல, இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்களா. The point of intersection of two sides of the triangle is called the vertex. So point of intersection of two line segments or two sides is called the vertex of triangle. So இதுவும் இப்ப ஏசியும் ஏபி எங்க மீட் ஆகுது? ஏல மீட் ஆகுது. ஸோ ஏ இஸ் a vertex. அதே மாதிரி பிசியும் ஏசியும் எங்க மீட் ஆகுது? சில மீட் ஆகுது. ஸோ சி இஸ் a vertex. அதே மாதிரி சிபியும் ஏபியும் எங்க மீட் ஆகுது? பில மீட் ஆகுது. ஸோ பி இஸ் ஆல்சோ vertex. ஸோ vertex இதெல்லாம் வரும். ஏ கமா பி கமா சி ஆர் த vertices. வெர்டெக்ஸோட சிங்குலர் ஃபார்ம் வந்து வெர்டெக்ஸ், plural ஃபார்ம் வந்து vertices. So ABC are vertices of triangle ABC. Points ABC are vertices of triangle ABC. அப்படி கூட சொல்லலாம் நீங்க. Points ABC இதெல்லாம் பாயிண்ட் நீங்க சொல்லலாம். பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் C are vertices of triangle ABC. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது போகலாம். ஸோ இவ்வளவுதான் பேசிக்கா ஒரு ட்ரையாங்கிள் என்னெல்லாம் இருக்குன்னு அவன் ஃபைனலா கொடுத்துருக்கானா. Hence a triangle has 3 sides, 3 angles and 3 vertices. அவ்வளவுதான். ஸோ ட்ரையாங்கிள் இதெல்லாம் தான் இருக்கும். பேசிக்கா ஒரு ட்ரையாங்கிள்ல 3 angles இருக்கும், 3 sides இருக்கும், 3 sides, 3 angles and 3 vertices. அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக்கா நம்ம பார்த்தது. இது வரைக்கும் பார்த்தது இவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட்ல என்ன இருக்குன்னா, ஓகே இது கொடுத்துருக்கான். இது நம்ம இந்த கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம். அப்புறம் பேசிக்கா நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸும் பார்த்துட்டோம். இந்த சாப்டரோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் ட்ரையாங்கிள் என்ன, நான் ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இதான் பேசிக் இன்ட்ரோ டு சாப்டர் 4 ஜியோமெட்ரி டேர்ம் 2. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கொஸ்டின் பார்த்துடலாம். அப்புறம் டைப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.